எல்லோருக்கும் வணக்கம். அன்பான இந்த மக்களின் கூட்டத்திலே இன்று நான் கலந்ததில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 35 வருடங்களாக மேலாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் கடந்த 2-3 ஆண்டுகளாக என்னால் வர முடியவில்லை. என்றாலும் இன்று வந்ததில் மகிழ்ச்சி அடைந்து இந்த வந்ததிலே இன்னொரு மற்ற மகிழ்ச்சியோடு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்களை உள்ளடக்கிய பொள்ளாச்சி தொகுதியிலே எங்கள் அரிமா ரத்தத்தில் ஒரு ரத்தமான ஒரு உடன்பிறப்பு எங்களோடு அரிமாவில் பயணம் செய்து நான் 37 ஆண்டுகளாலும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்பட்ட ஒரு அன்பு நபர் இந்த பகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரானது மட்டுமல்ல, என் வாழ்க்கை பயணத்திலே பழைய இவர் சங்கத்திலே இருந்த MP கிருஷ்ணன் என்ற முறையும் பெலிபொருத்தன் சாமி அத்தனை பேரும் பயணித்திருக்கிறேன். ஆனால் குறுகிய காலத்திலேயே இன்று நமது பிரச்சனையை பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கும் ஒரு தொடர்ச்சி நாயகனாக என்ன தேவையோ அது வேற. இன்னைக்கு லேட்டஸ்ட் கூட சொல்லலாம். நான் இப்ப வைத்தியத்துக்காக திருவனந்தபுரம் தான் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 25 வருஷமா இதுல வீட்டு சொந்த ஊர்னால இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் எல்லாம் போகும்போது முதல்ல பாலக்காடோட நின்றுருக்கு, பொள்ளாச்சியோட நின்று மதுரையோட வந்து போயிட்டு இருந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் இன்று அன்பு சகோதரர் இந்த பகுதி மக்களும் ராமேஸ்வரம் சென்று வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டு குறுகிய காலத்தில் அதை அமுல்படுத்த வைத்து இன்று முதல் அந்த ராமேஸ்வரத்திற்கும் இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் தொடர்ச்சியாக செல்லும். கேரளா மக்கள் ராமேஸ்வரத்துக்கும் தினமும் அவருடைய நிகழ்ச்சிகளை சமூக வலைதளத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகுந்த ஆச்சரியம் என்றால், இவர் வீட்டு வாட்சியும் இவர் கையில் உள்ள வாட்சியும் கண்டிப்பா பார்க்கணும். நமக்கெல்லாம் 24 மணி நேரம் தானே இருக்கு, 2 தடவை சுத்துது. இவருக்கு 4-5 தடவை எப்படி சுத்துது தெரியல. நம்ம உடல்நிலை கருதி ஒவ்வொருத்தர் சில பேர் ஒரு ஏஜ் ஆகும் போது மற்றதாகும் போது இங்கிருந்து கோயம்புத்தூர் போய் தான் டயர்டுங்கிற பண்றோம். நான் அடிக்கடி கான்டாக்ட் பண்ண சொல்றேன். இப்ப காலை பார்த்தா டெல்லியில, மத்தியானம் பார்த்தா மெட்ராஸ்ல, சாயங்காலம் பார்த்தா அக்கம்பாளையத்துல, படுகும்பாளையத்துல, அங்க பார்த்தா அந்த பட்டி, குடல் பட்டி, ஈரல் பட்டி. நிஜமா சொல்றேன், கடவுள் உங்களோட உடம்பு மனசு முழுவதும் இருந்து உங்களை பல காலம் ஆசிரியர்கள் இன்னும் பெருதி பார்த்தீங்களே அடைய தகுதியுள்ள ஒரு நபர் என்று உங்களை நிச்சயமாக வைப்பார்கள், மக்களும் வைப்பார்கள். முக்கியமாக இன்னைக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்பு 100% இல்லை. ஆனா நான் 2 வருஷமா பொது நிகழ்ச்சியில கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை. இன்னைக்கு முதல் முறையா ஆதித்யாக்காக இங்க அந்த நிகழ்ச்சி கலந்துட்டா மற்றவங்களை கூட்ட போகும்போது நடக்கும் போது நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்க வரணும்னு கேட்டதுதான். நான் போன வாரம் கேட்கல, போன மாசம் கேட்கல, ஒண்ணும் இல்லை. முந்தா நாள் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன், அதுக்காக இருக்கிற நேரத்தில் தான் கன்ஃபார்ம் பண்றேன். சொல்லுங்க, வெளியே சனியாங்கிறேன், வெள்ளிக்கிழமைங்கிறாரு. மத்தியானம் சொல்லிட்டு 4 மணிக்கு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு வர்றேன் கண்ணுக்கும். அப்ப பார்த்தா இன்னைக்கு அண்ணா வரணுமா, நான் 200% வரணும்னு எனக்கு வருஷம் தப்போம்ல. இது ஏன்னா அந்த முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, எத்தனையோ நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சி போயிட்டு அவர் சொல்ல யாரும் எந்த பண்ணியிருந்தாலும் இங்கே என்ன சிறப்புன்னா, 35 வருஷம் கூடயே TAP 709 ஜீப் எடுத்து வேகமா வருவாரு நம்ம பழனிசாமி கவுண்டர் எடுத்துக்காங்க. அவர் ஆக்டிவா இருக்கும்போது ஜெயராமச்சந்திரன் சக தோழனா, சகோதரனா, சக உதரனா என் நிகழ்ச்சியில பங்கேற்று இருப்பாரு. அப்போ ஒரு 2 வயசு பையனா தம்பி ஆதித்யா கூட மணி குழந்தை. அந்த ஆதித்யா இன்னைக்கு இந்த அளவுக்கு வரும்போது 4 வருஷம் முன்னாடி இதே நிகழ்ச்சி சொல்றேன், ஆதித்யா கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் தான் பிறப்பான். அந்த பையனோடய நான் நிகழ்ச்சி பண்ணுவேன், 4 கோயில் சொல்லிட்டு போயிருந்தேன். அடுத்த வருஷத்துல அவங்க வர முடியல. அந்த டெலிவிஷன்ல இந்த 2 வருஷமா நான் வர முடியல. இன்னைக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறி இருக்குது. ஈஸ்வரசாமி அவர் எழுதி பேசி முடிச்சு அந்த நிகழ்ச்சி தொடச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பழனிசாமி கவுண்டர், ஜெயராமச்சந்திரன், ஆதித்யா, பிருத்திவி, இந்த 4 தலைமுறையுமே இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு செய்யறதோட சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. இன்னைக்கு காலம் வயசுல பார்த்தா கம்ப்யூட்டர் பார்த்தா 20 வயசுல இருந்து எல்லாருமே சேர்த்து நான் யூஎஸ்ல இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், இதுதான் பெருமையா பேசி இன்னைக்கு எல்லாம் ட்ரம்புக்கும் அவங்களுக்கும் அடிப்படைச்சிட்டு எப்ப திரும்பி எப்படி அசிங்கமா யார் வரணும்னு தெரியாத சூழ்நிலை. நான் என் அப்பா கூட தான் இருப்பேன், நான் என் தாத்தா கூட தான் இருப்பேன், என் பேர் கூட தான் இருப்பேன். ஒரு பரம்பரை இங்கிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க இருந்தா எந்த
16-17 மாசத்துக்குள்ள இந்த தொகுதிக்குள்ள அவர் இருக்கிற தொகுதிக்குள்ள மட்டும் இல்லாம 40 தொகுதியில் தமிழ்நாட்டுக்குள்ளே பாண்டிச்சேரியில் தெரியாத ஆள் இல்லை அளவுக்கு சர்வீஸ் பண்ற நண்பு நண்பர் சகோதரர். உங்கள் தேவைக்கு நாளைக்கு எங்களைத்தாலும் யார் அழைத்தாலும் திருக்கூட்டமா பெருக்கூட்டம் பார்க்க மாட்டாங்க. கூட்டத்தோட முக்கியம் கருதி வரக்கூடிய சகோதரருக்கு உங்கள் கரவழி அவரை வரவேற்பதை நன்றாக அமையும். சகோதரர் ஈஸ்வரசாமி அவர்